கிருஷ்ணர் ஏன் துவாரகை நகரத்தை கடலுக்கு நடுவே உருவாக்கினார்? கம்சன் இறந்த பிறகு கம்சனின் மாமனாரான ஜராசந்தன் என்ற அரக்கன் தன் 2 மகள்களும் விதவையாகிவிட்டார்கள் என்ற கோபத்தில் கிருஷ்ணரின் மதுரா மீது சுமார் 17 முறை போர் தொடுத்து வருகிறார். ஆனால் அனைத்து முறையும் கிருஷ்ணரும் பலராமரும் இணைந்து ஜராசந்தன் மற்றும் அவன் படைகளை வீழ்த்தி அவனை உயிருடன் விடுகிறார்கள். இருந்தாலும் ஜராசந்தனுக்கு கிருஷ்ணர் மீது உள்ள வன்மம் குறையவில்லை. ஆகையால் அண்டை நாட்டு மன்னர்களுடன் சேர்ந்து கிருஷ்ணரின் மீது போர் தொடுத்து கொண்டிருந்தான். கிருஷ்ணர் நினைத்திருந்தால் ஜராசந்தனை ஒரு நொடியில் வதம் செய்திருக்க முடியும். ஆனால் கிருஷ்ணர் தன் நாட்டு மக்களின் அமைதியையே பெரிதாக எண்ணினார். இதனால் அசுரர்கள் எதிரிகள் யாராலும் நுழைய முடியாத ஒரு நகரத்தை உருவாக்க எண்ணினார். இதற்காக தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்தார். விஸ்வகர்மா, நிலத்தில் அரண்மனை வேண்டாம், நீரில் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். அதன்படியே இப்போது இருக்கும் குஜராத்திற்கு அருகில் ஒரு நிலப்பரப்பை ஆக்கிரமித்து கடலுக்கு நடுவே மிகப்பெரிய அரண்மனை ஒன்றை எழுப்புகிறார் விஸ்வகர்மா. அதில் சுமார் 9 லட்சம் அறைகள் 4 மைல் உயரம் கொண்ட செவறுகளால் உருவாக்கப்பட்டது. இவ்வாறே துவாரகை நகரம் உருவானது. உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும் என்றால் ராதே கிருஷ்ணா என்ற கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.